ICF இன் 144 மார்க் கைரிகள் வழங்கும் லக்கா கிக்கா பவர்ட் பை VK Trichology Hair Clinic. Namaskar, welcome to 144 மார்க் கைலிகள் வழங்கும் லக்கா கிக்கா பவர்ட் பை VK Trichology Hair Clinic. எல்லாருக்குமே பொழுதுபோக்குறதுக்காக பாட்டு, டான்ஸ், விளையாட்டுன்னு ஏதோ ஒன்று தேவைப்படும். ஆனா எல்லாமே இருக்கிற ஒரே ஒரு கேம் ஷோ நம்ம லக்கா கிக்கா கேம் ஷோ. இன்னைக்கு நம்ம கூட விளையாட வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் தேவி. லெட்ஸ் வெல்கம் தேவி. வாவ், சூப்பர் சூப்பர். Thank you so much. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பரா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஃபிலிம்ஸ் ப்ளஸ் சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த மாதிரி ரோல்ஸ் பண்றீங்க? ஹீரோட சிஸ்டர் கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன். லீட் ரோல் பண்ணிட்டு இருக்கேன் சீரியல்ஸ்ல. ஆல் தி பெஸ்ட். Thank you. அடுத்த வரப்போற பார்ட்டிசிபென்ட் முத்துக்காலை. லெட்ஸ் வெல்கம் முத்துக்காலை. ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு. அட காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு. போய் சிறுமா சிறுமே சிறுமா சிறுமே அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதா ஒத்துக்கோ ஒத்துக்கோ. வாவ், சூப்பர். ஒரு ஆட்டம் போட்டுட்டீங்க. காலையினா ஆடாம இருக்க முடியாது. காலையினா ஆடாம இருக்க முடியாது. ஓ, ஓகே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நிறைய இப்போ ரிலீஸா கூட ஒரு 25 படம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, எத்தனை படம் பண்ணிருப்பீங்க? 150 படம் பண்ணிருக்கு. 150. உங்களுக்கு நல்ல பேரு வாங்கி கொடுத்த படம்? என் புருஷன் கொல்ல மாதிரி பட்டல ஷெட்டு ஷெட்டு விளையாடுவோமா அந்த டைலாக் தான் வந்து என்ன உலகம்ல தெரிய வச்சது. அந்த டைலாக் வச்சது அந்த படம் தான். ஓகே, சொல்லுங்க. நீங்க இந்த லக்கா கிக்கால லக்கு கிக்கு மாறி மாறி வரும். உங்களுக்கு லக்கு பிடிக்குமா கிக்கு பிடிக்குமா? எனக்கு கிக்கு தான் பிடிக்கும். கிக்கு தான் பிடிக்குமா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வாங்க.
Ajita. Let's welcome Ajita. Everybody mambo jambo bambo calling the party. Everybody move it, move it, move it, move it, move it now. Everybody running, coming, it's time to party. Everybody listen to samba, bamba, rumba, tumba, tumba. Everybody grooving, shaking, moving, becoming naughty. Everybody going, 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 going. Everybody time to move on in life and just say party. கால் ரெண்டும் தன்னாலே காத்தாக சுத்துதே உந்தன் பின்னாலே திட்டம் போட்டு பார்த்து திமிரா பேசி என்ன நீ வளைச்ச கொண்ட புசி சிறுப்பு விண்டோவை சீதான் முதுகு தெக்கு மரம் முழுசா பார்த்தா ஜோரம் தான் ஓகே, நீங்க எந்த மாதிரி ரோல்ஸ் பண்றீங்க? நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். வேலை பார்த்துட்டு சைடுல மூவி பண்ணிட்டு இருக்கேன். என்ன வேலை பண்றீங்க? ஸ்கிராப் பிசினஸ். ஓகே, பிசினஸ் பிளஸ் ப்ரொஃபஷன் பெர்ஃபார்மன்ஸ் கூட வச்சிருக்கீங்க. எப்படி உங்களுக்கு ஆக்டிங் பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்தது? ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு மூவியில். முதல்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் சான்ஸ் யார் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் சான்ஸ் மஞ்சள் கையில பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு விளம்பரத்துல பண்ணியிருக்கேன். ஆட்ஸ் கூட பண்ணிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். ஃபைனலா வர பார்ட்டிசிபென்ட் டெலிஃபோன் ராஜு. லெட்ஸ் வெல்கம் டெலிஃபோன் ராஜு. எல்லோருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். என்னை பார்க்க வந்த எல்லோருக்கும் டபுள் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். பட்டி தொட்டி ஒலிக்கும், பட்டி மன்றம் நடக்கும். என்னை மாட்டி விட்ட எல்லோருக்கும் அடி கிடைக்கும். கிடைக்கும் 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 கிடைக்கும். மச்சி கால இந்த மல உன்னை பார்த்தா மனசு ஹாப்பி ஆச்சுடா. ரிலாக்ஸ் மாமே ரிலீஸ் நானே இனி ஊரே என்கிட்ட மாட்டுக்குச்சுடா. I'm a bad 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 boy. I'm a bad 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 boy. I'm a bad boy. I'm a bad boy. Bad boy நீங்க? எஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். இப்போ எப்படி பண்றீங்க? நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ தலக்கோணம், மன்னார் வளைகுடா, திருவாசகம், அழகான நாட்கள். ஓகே, அப்படின்னு நிறைய சூப்பரா போயிட்டு இருக்கு லைஃப். போயிட்டு இருக்கு. உங்களுக்கு லக் வேணுமா கிக் வேணுமா? லக்கு தான் வேணும். லக் தான் வேணும். ஆல் தி பெஸ்ட். வாங்கிடலாம், வாங்க. பாத்தீங்களா, எங்க எல்லா பார்ட்டிசிபென்ட் என்ஜாய் பண்ணணும், அப்படியே உங்களை என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா லக் வேணும்னு சொல்றாங்க. யாருக்கு லக், யாருக்கு கிக்னு பார்த்துலாம். ரெடியா இருக்கீங்களா? லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ரோஜா தி பாஸ். ஃபர்ஸ்ட் சான்ஸ் தேவி, உங்களுக்கான கேள்வி. சினிமா பார்க்க போகும்போது நாம் பார்க்கும் விஷயங்கள் என்னென்ன? சாங்ஸ். பாட்டு நல்லா இருக்கா இல்லன்னு? ஓகே, நல்ல கதை இருக்கான்னு, இன்ட்ரெஸ்டா இருக்கா. எப்படி தெரியும் இன்ட்ரெஸ்டா இருக்கான்னு? ஏன்னா பாட்டுனா கேப்பீங்க, வீடியோ சாங்ஸ் ரிலீஸ் ஆகும். ஹீரோ ஹீரோயின். ஹீரோ ஹீரோயின் யாருன்னு பார்ப்போம். ரஜினி சார் படம்னா உடனே போவோம். புது படம்னா அது ஹிட் ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு டாக் வந்ததா போவோம். ஆமா. ரைட் ஆன்சர். நல்ல டைரக்டர். டைரக்டர் நேம். ஓகே. டான்ஸ். நோ, ரெண்டு ராங்கா சொல்லிட்டீங்க. முத்துக்காரங்க சார் ஒன்னு சொல்ல முடியுமா? முதல்ல கையில காசு இருக்கான்னு பார்க்கணும். டிக்கெட் வாங்குறதுக்கு. டிக்கெட் வாங்குறதுக்கு.
காசு இருந்தா தானே படம் பார்க்க போவோம். சோ படம் பார்க்கணும்னு நினைக்கும் போது என்னெல்லாம் பார்த்துட்டு போவோம்? எந்த டைரக்டர்? அதுவும் சொல்லிட்டேன். கதை இருக்கா? நல்ல ஸ்டோரி இருக்கான்னு நல்ல ஸ்டோரி இருக்கான்னு பாப்பீங்களா? நல்ல ஸ்டோரி எப்படி தெரியும்? படத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஒரு ஷோ முடிஞ்சதான் தெரியும். ரைட் ஆன்சர் பாத்துடலாமா? படத்தின் விமர்சனம். ஆக்சுவலா நானா இருந்தா தியேட்டர் பார்ப்பேன். கம்ஃபர்ட்டா இருக்கணும் படம் பார்க்கும்போது. இப்பதான் மல்டிபிளெக்ஸ் வந்துச்சுல, அந்த மாதிரி கம்ஃபர்ட்டா இருக்கிற தியேட்டருக்கு போவோம். அது மறந்துட்டீங்க. 1 2 3. தேங்க்யூ. முத்துக்காலை சார் சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும், நான் கேட்க போறேன். குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும்னு நினைக்கும் போது யார் யார் பேர் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்? போல தேச தலைவர்கள் பேர் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ரைட் ஆன்சர். குலதெய்வம் கோயில் பேர் வைப்பாங்க நிறைய. தெய்வத்து பேர். நாம தெய்வத்துடைய பேர். ஓகே. ஜாதகம் பார்த்து வைப்பாங்க. ஜாதகம் பார்த்து ராசி பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி வைப்பாங்க. ரைட் ஆன்சர். அதான் தாத்தா பாட்டி ஒரு பாரம்பரியத்துல உள்ள பேர். தாத்தா ஞாபகமோ இல்ல பாட்டி ஞாபகமோ. பாட்டி ஞாபகத்துல வைப்பான் இல்ல, ஒரு பேருக்கு முன்னாடி அது கொஞ்சம் அப்படி இருக்கு. இப்ப எங்க கூட எங்க தாத்தா பேர் தான் முத்து காலைங்கிறது. எங்க தாத்தா பேர் தான் முத்து. ஓகே. அடுத்து மாடர்னா பேர் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. மாடர்ன் லேட்டஸ்ட் பேர் வைக்கலாம்னு ஆசைப்படுவாங்க. இல்ல எந்த மாதிரி பேருன்னு கேக்குறேன். ராஜு? தமிழ் பேரா வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. தமிழ் பேரா? நல்ல பேரு, தமிழ் பேரு, மாடர்ன் பேர் இல்ல. தேவி? ஆக்ட்ரஸ் நேம், ஆக்டர் நேம். ஆக்ட்ரஸ் நேம். ஃபேமஸ் ஆக்ட்ரஸ். ஃபேமஸ் ஆனவங்க ஆர்டிஸ்ட் எல்லாரும் பேர் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. 1 2 3 4. 1000. தேங்க்யூ. தேர்ட் அஜிதா. உங்களுக்கான கேள்வி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மங்கள விசேஷத்தில் தாம்பூலம் எப்ப எல்லாம் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க? சடங்கு வைக்கும்போது. சடங்கு வைக்கும்போது. ரைட் ஆன்சர். குழந்தைய பிறக்கும்போது. குழந்தை பிறக்கும்போது. பரிசம் போடும்போது. பரிசம் போடும்போது. ஓகே. ஒரு வேலைக்கு போகும்போது, ஒரு வேலை ஆரம்பிக்கும் போது குருக்கு நம்ம கொடுப்போம். ஏதாவது ஒரு வேலை ஆரம்பிக்கும் போது தாம்பூலம் கொடுப்பீங்க. யா, அது ரைட். ஃபைனல் சான்ஸ். சாமி கிட்ட வேண்டும் போது தாம்பூலத்துல வச்சு வேண்டுவோம். பூஜை கீஜை ஆரம்பிக்கும் போது. எந்த பூஜை ஆரம்பிச்சாலும்? எந்த பூஜை போது ஆரம்பிச்சோம். சூப்பர். இன்னும் ஒண்ணு தேவி. கிரகப்பிரவேசம் பண்ணும்போது. கிரகப்பிரவேசம் பண்ணும்போது. Not bad. 1 2 3 4. 1000. எல்லார்கிட்ட இருந்து 1000 வாங்கிடுறீங்க. என்ன ராஜு, ரெடியா இருக்கீங்களா? ரெடி மேடம். உங்களுக்கான கேள்வி. திருமங்கல்யம் தாலி, அதுல என்னென்ன இருக்கும்? தங்கம் இருக்கு. தங்கம்? தங்கமே தங்கம். ரைட் ஆன்சர். மஞ்சள் கயிறு. மஞ்சள் கயிறு. ரைட் ஆன்சர். ஹிந்துவா இருந்தா சாமியோட, இந்து சாமியோட ஏதாவது சிம்பிள்ஸ் இருக்கும். கிறிஸ்டின்னா ஒரு சிலுவை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மதத்தோட இது இந்த தாலியில இருக்கும். ஓகே. ஹிந்துவா இருந்தா நாங்க எல்லாம் லட்சுமி தேவி போடுவோம். ஆமா. தாலியோட. சரி, கிறிஸ்டியனா இருந்தா அந்த சில்வர் போடுவோம். ரைட் ஆன்சர். கருப்பு குண்டுமணி மாதிரி போடுவாங்க சில. ஆமா, உங்க மாதிரி. அதான் சேஃப்டி அண்ட் திஷ்டி கழிக்கிறதுக்கு அந்த தாலிக்கு. இன்னும் ஒண்ணு சொல்லாதீங்க. இன்னொன்னு இருக்கு, அதான் சொல்லாதீங்க. கருப்பு மணி கூட இன்னும் என்ன இருக்கும்? ஓகே தேவி. காசு சேர்த்துப்பாங்க. குண்டு காசு. ஓகே, ரைட் ஆன்சர். சூப்பரா. மாங்காய் இருக்கும், வாழை இது இருக்கும், தாலியில போடுறது கோல்ட்லவே நிறைய இருக்கும். 1 2 3 4. 1000. தேங்க்யூ. போயிட்டே இருக்கு காசு. ஓகே, எல்லாரும் சூப்பரா ஆன்சர் சொல்லிருக்காங்க. லக்கா வாங்கிட்டாங்க. யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பாத்துடலாம். தேவி 6000, முத்துக்காலை 4000, அஜிதா 4000 and ராஜு 4000. என்ன பண்ணலாம்? இப்ப 3 பேர் ஈக்குவலா இருக்கீங்க. யார வெளிய அனுப்பலாம்? ஐஎஸ் ஆகிறவங்கள அனுப்பிருக்கேன். ஓகே, வெரைட்டியா ஹையஸ்ட் இருக்கிறவங்கள வெளிய அனுப்பலாமா? அதான் கரெக்ட். அதான் கரெக்ட்ல. ஏன் அவ்வளவு சொல்லிட்டீங்க? எல்லாத்துக்கும் சொல்லிருக்க மாட்டேன். யாருமே எலிமினேட் பண்ணல. அடுத்த ரவுண்டுக்கு போலாம். அடுத்த ரவுண்ட் எலிமினேஷன் ரவுண்ட். அப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா விளையாடுங்க. இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பர்சன்ட் கீழே வர கேள்விக்கு கரெக்டான பதில் மெசேஜ் பண்ணீங்கன்னா
கேபி ஜுவல்லரி அண்ட் ஜெம் ஸ்ரீநகர் வழங்கும் 3000 gift voucher உங்க சொந்தம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தப்பிச்சிங்க கிக். ஆனா இந்த ரவுண்ட்ல கிக் இருக்கு. சோ 4 பேர்ல யார் கிக் வாங்க போறாருன்னு பாத்துடலாம். Let's start second round all in all. அழகு ராஜா. ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா. ஏ ராஜா ராஜா பிக் பாக்கெட். Let's welcome அழகு ராஜு. காசு பணம் தொட்டு மணி மணி. 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 கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போற ஹைட்டுல தலை காலு பொரியல தலை கீழா நடக்கிறேன். காசு பணம் தொட்டு மணி மணி. காசு பணம் தொட்டு மணி மணி. நல்ல வாயம் சம்பாரிச்சுதா. ஹாய் ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ குலத்திலக ஜல்சாப்பேட்டை ஜாலி ராஜா சோலி ராஜா. ஹாய் ஹாய். ஓகே, எங்க அழகு ராஜா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கெட்டப்ல வந்து எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுவார். இந்த ரவுண்ட்ல நீங்க அவரை இம்ப்ரெஸ் பண்ணும். நீங்க டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம், காமெடி ஸ்கிட் பண்ணலாம். ஆனா நீங்க பண்றது பார்த்து அவர் அந்த சோலி போட்டுட்டு உங்களுக்கு லக்கா கொடுப்பாங்க. 4 பேர்ல யாருக்கு லீஸ்ட் லக் கிடைக்குதோ அவங்க கிக். ஓகே, கூப்பிடலாமா? ஃபர்ஸ்ட் சான்ஸ் தேவி. இஞ்சிருங்க இஞ்சிருங்க जाए हो 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 जाए சந்தோஷங்கோ 10 கிலோ ஏறுதுங்கோ. கால்கள் ரெண்டும் தரையிடும் கோபம் கொண்டு கலவரம் மிதந்து போகும் பெண்ணா யானேனுங்க. பூமியே துரும்புங்க வானமே தூசுங்க உங்க மூச்சு பட்டதுமே தோணுதுங்க. தண்டனைகள் இனிக்குது தவறு செய்ய துடிக்குது செஞ்சதெல்லாம் நீனே கேட்க சிரிக்க தோணுது. பூஜைதான் ஜில்லுன்னு இருக்கா மோராதான் ஜிலேபில ஊர்னா ஜீராவா. ஜீரோ ஜீரோ. இவ்வளவு ஆட்டம் போட்டு அவ்வளவுதான். ஆமா அப்புறம் பாத்து. ஓகே, உங்க டோட்டல் ஸ்கோர் 6500. தேங்க் யூ. வாங்க முத்து சார். முத்து சாருக்கு ராஜு சாருக்கு ஒரு டென்ஷன் வந்துச்சு. தேவி கூட இவ்வளவு ஆட்டம் போடுறாரு, நிறைய அள்ளி கொடுத்துருவாரு. அவங்களுக்கே கொடுக்கலன்னா நமக்கு என்ன கொடுக்க போறாங்க? எனக்கு ஆடலாம் தெரியாது, எனக்கு தெரிஞ்ச தொழில் ஃபைட்டு. ஆனா நம்பிக்கை இருக்கு அவர் நிறைய கொடுத்துருவாரு. ஏன்னா நான் போற ஸ்டெப்ல அவர் கொடுக்கணும், இல்லைன்னா வெளியில வந்தாருன்னா அவருக்கு நான் கொடுப்பேன். எதுக்கு அதுக்கு யோசிச்சு செஞ்சுக்கோங்க. ஓகே, ரெடி.
எது இருந்தா சேர் வச்சு வந்தா பாத்துக்கலாம். பயந்துட்டாரு. வாங்க. முகத்தை பார்த்தாலே தெரியுது. இது எடுத்துன்னு வரல, அதான் வேற ஒண்ணு இல்ல. எடுக்க வேண்டியது எடுத்துட்டு வரல, நானும் வச்சுட்டு வந்துட்டேன் வீட்டுல. ஆமா, நல்லா போடுங்க. அப்படின்னு இல்லையா? சின்னாலம்பட்டி சேலை இப்ப கலக்கணது முத்து காலை. இந்தானே Zero. ஐயோடா 0. 0. 4000. வாழ்வு தப்பிச்சிங்க. உங்களை மிரட்டினா கொடுப்பீங்களோ? 1 3 4. நன்றி. உங்க டோட்டல் ஸ்கோர் 8000. ஓகே. அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு. இப்போ அஜிதா வாங்க. மந்தவெளி மண்ணடி லம்பா மாட்டும் பாரு பின்னாடி. Zero. 3000. 1 2 3. உங்க டோட்டல் ஸ்கோர் 7000. ஓகே ராஜு, இந்த மாதிரி பேசு. என்ன பண்ண போறீங்க? டான்ஸ் தான். ஓகே. ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ பராக்கிரம லக்க கிக்க ராஜா வராக் வராக் வராக். இது தெரிஞ்சு நேற்று கூட்டு வந்துருக்கேன். என் டைலாக் நீங்க சொல்லிட்டீங்க. இன்சாரசன் 23 போல இதுல நான் பேசின டைலாக். ஓகே. சாங் டான்ஸ். சாங் போட்டா தானே? ஆமாண்ணா, சாங். மியூசிக். கச்சேரி கச்சேரி கலை கட்டுதடி கண்ணால என்ன நீ பார்த்தா உன்னோட உன்னோட விரல் பட்டு சின்ன யுத்தாக மாறுவான் தாத்தா. கரம்பு வடம்பு ரசிக்கும் எறும்பு ஐயோ பரபரப்பா மனசு தவிக்காதப்பா ஐயோ பரபரப்பா மனசு தவிக்காதப்பா. உனக்கு மட்டும் உயிர் இரண்டா உடம்ப கப்புரிய கரண்டா இது சரியா தப்பா மது போல மபா ஐயோ பரபரப்பா மனசு தவிக்காதப்பா. கச்சேரி கச்சேரி கலை கட்டுதடி கண்ணால என்ன நீ பார்த்தா
தண்ணி தண்ணி நோ ஆ. மணி மணி பா ஏ போனாலும் மணின்னு தான் குறியா இருக்காங்க எல்லாம் பித்தளை குண்டு வத்தலை குண்டு வந்து நிக்கிறான் பாரு உருண்டு குண்டு. Yo, funky! Zero. 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 தேங்க்ஸ் ராஜா 4,000. Too much, Devi. ரொம்ப டூ மச். இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். ராஜா என் டான்ஸுக்கு 4000 ஓட்டு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். டான்ஸ்க்காக கொடுக்கல மேடம் கூட வந்து ஆடினாங்களே அதுக்கோசரம் 4 கொடுத்துருக்கணும். ஓகே உங்க டோட்டல் ஸ்கோர் 8,000. கிக்கு சொன்ன உடனே எல்லாரும் பாத்தீங்களா எங்க அழகராஜாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எப்படி எல்லாம் டான்ஸ் ஆடி லக்கா வாங்கிட்டாங்க. யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பாத்துடலாம். தேவி 6,500, முத்துக்காலை 8,000, அஜிதா 7,000 and ராஜு 8,000. ஸோ 4 பேர்ல பாவம் தேவி அவங்க தான் முதல்ல வந்து அதிகமா வாங்கிட்டே இருந்தாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அதுதான் பக்கத்துல உட்கார்ந்து கூப்பிடுறாரு. வாங்க நான் சொன்ன பக்கத்துல உட்கார வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணாரு. பாவம் ஒருத்தர் கிக் அடிச்சதுனால 3 பேர் கிக் தப்பிச்சிட்டோம்னு சொல்லி கிக்கா இருக்கீங்களா? அடுத்த ரவுண்ட் டேஞ்சரான ரவுண்ட். 2 பேர் எலிமினேட் ஆக போறாங்க. அந்த 2 பேர் யாருன்னு பாத்துடலாம். ரொம்ப கிக்கா இருந்துச்சுல ரவுண்ட். இப்ப வந்து இன்னும் கிக்கா இருக்கும். எனக்கு சூப்பர் கிக், உங்களுக்கு லைட்டான கிக். பாத்துடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் தேர்ட் ரவுண்ட். வை ராஜா வை. ஃபர்ஸ்ட் முத்துக்காலை. எவ்வளவு கட்ட போறீங்க? 1000 rupees. சரி வாங்க. ஓகே ஏய் முத்துக்காலை சார் நீங்க தேவி மேல கட்டிருக்கீங்க 1000 rupees. வாங்க. சோ நீங்க ஜெயிச்சா அவங்க 1000 கொடுப்பாங்க. தோத்தா நீங்க அவருக்கு 1000 கொடுக்கணும். இருக்கிறதே கம்மி. உங்களுக்கான கேம் கூடைக்குள் பந்து. ஓகே சார் உங்க முன்னாடி 3 கூடை தொங்கிட்டு இருக்கு. இங்க கலர்ஃபுல் பால்ஸ் இருக்கு. 65 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 65 செகண்ட்ஸ்ல அந்த 3 கூடையில ஏதாவது ஒரு கூடையில ஒரு பால் போட்டுடும். போட்டா அந்த 1000 உங்க சொந்தம். இல்லன்னா லாஸ். இல்லன்னா உங்க 1000 அவங்க. Ready? Your time starts now. வாங்கிடுங்க. இப்போ அஜிதா வாங்க. எவ்வளவு கட்ட போறீங்க பெட்? 1000. only 1000. ஓகே வாங்க. டி ராஜு ராஜு நீங்க தான் உங்க மேல அஜிதா கட்டுறாங்க 1000 rupees பெட். இப்போ அஜிதா ஜெயிச்சா நீங்க 1000 கொடுக்கணும். அஜிதா தோத்தா அஜிதா உங்களுக்கு 1000 கொடுப்பாங்க. கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஒரு 50 100 கட்ட முடியாது. அப்படி இல்ல உங்களுக்கான கேம் அஜிதா கரெக்டா போட்டா காசு. அஜிதா உங்க முன்னாடி 5 கிளாஸ் மேல 5 கிளாஸ் நின்று இருக்கு. எங்க ஆரஞ்சு கலர் பால்ஸ் இருக்கு. கரெக்டா போடணும். இந்த மாதிரி
போட்டீங்கன்னா 5 கிளாஸ்ல 5 போட்டீங்கன்னா அந்த 1000 உங்க சொந்தம். ஓகே 65 seconds கொடுக்குறேன். Your time starts now. அவருக்கு டென்ஷன் எங்க போட்டுடுவீங்கன்னு. சரி கொடுத்துருங்க 1000. ராஜு ஆடாம 1000 ஜெயிச்சிட்டீங்க. இப்ப ஆடி எவ்வளவு ஜெயிக்க போறீங்க? மேக்ஸிமம். ஓகே ஒரு 7000 கட்டிடலாமா? நோ ப்ராப்ளம். வாங்க. கேம்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்களா போலாம்னு நினைக்கிறீங்களா? மேக்ஸிமம் கட்டிடுறாங்க 1000 போதும். ஓகே 1000 கட்ட போறார். யார் மேலன்னு பாத்துடலாம். பி முத்துக்காலை. சூப்பர் சூப்பர். முத்துக்காலை சார் உங்க மேல கட்டிருக்காங்க 1000 rupees. ராஜு சார் இந்த கேம்ல ஜெயிச்சா ஹலோ இவர் ஜெயிச்சா நீங்க 1000 கொடுக்கணும். தோத்தா இவர் கொடுப்பாரு. நம்பிக்கை இருக்கு ஜெயிக்க மாட்டேன். ஜெயிக்க மாட்டேறா? ஓகே உங்களுக்கான கேம் பிஸ்கட் பிஸ்கட். 65 seconds கொடுக்குறேன் உங்களுக்கு. 65 secondsக்குள்ள பிஸ்கட் பாத்தீங்களா உங்க கலர்ல இருக்கு. சாப்பாடு வந்துடும் பாருங்க. 65 secondsக்குள்ள 3 பிஸ்கட் சாப்பிடும். 3யா? வாங்க உட்கார்ந்துட்டா? சூப்பர் டேஸ்டியா இருக்கு. சாப்பிட்டீங்கன்னா உங்க லக். அதுக்கப்புறம் நான் கொடுக்க மாட்டேன். மியூசிக் முடிச்சா பிஸ்கட் கொடுக்க மாட்டேன். சோ சாப்பிடணும்னா மியூசிக்ல சாப்பிடணும். ஓகே ரெடி? Your time starts now. ஒரு 1000க்காக இப்படியா? கொடுத்துருங்க 1000 ரூபாய். எனக்கு சூப்பரான கிக். ஏன்னா எல்லாருமே சூப்பரா விளையாடினாங்க. ஆனா யாரு ஜெயிச்சாலும் ஜெயிக்கலனாலும் காசு எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுமே. யார்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பாத்துடலாமா? தேவி 7500, முத்துக்காலை சார் 8000, அஜிதா 6000 and ராஜு 8000. சோ லிஸ்டா இருக்கிறது அஜிதா அண்ட் தேவி. உனக்கு லக் இருந்துச்சு. ஆனா இப்போ ஃபைனலா ராஜு சார் தோத்ததுனால முத்துக்காலை சாருக்கு அந்த லக் டிரான்ஸ்ஃபர் ஆனதுனால அஜிதா அண்ட் தேவி எலிமினேட் ஆக போறங்க. வாங்க. ஓகே 2 பேருக்கு கிக் அடிச்சதுனால இந்த 2 பேர் ரொம்ப கிக்கா இருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. சோ ரொம்ப லக்கி நீங்க 2 பேர். இப்போ ஃபைனல்ல யார் வின்னர்னு தெரிஞ்சுக்க போறோம். பார்க்கலாமா? சோ 2 பேர் ரொம்ப அவளோட எதிர்பார்க்கறாங்க யார் வின்னர் ஆக போறாங்க. நீங்க நினைக்கிறீங்க, அவங்க நினைக்கிறாங்க. யாருன்னு பாத்துடலாமா? Let's start final round. ராஜா ராணி. ஒரு gift உங்களுக்கு.
உங்களுக்கு ஒரு gift. ஸோ இப்போ நானா கிஃப்ட் கொடுத்த கிஃப்ட் இது. இதோட உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்தா கரெக்டா செலக்ட் பண்ணுவீங்களா இல்லையா, அதுக்குள்ள லக் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ 2 பேர் ஈக்குவலா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுக்கலாம் சான்ஸ்? எனக்கே கொடுக்க வயசுல சின்ன நானு. ஓகே, வயசுல சின்னவரா? ஓகே சார், முத்துக்காலை சார் சீனியர். ஸோ உங்களே கேட்குறேன், உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒன்னு ராஜா, ஒன்னு ராணி, ஒன்னு இந்த எலிஃபென்ட். இவரே இல்ல, இந்த பொம்மை. ஓகே, இந்த 3த்துல உங்களுக்கு ஏதாவது பிடிச்சா இது கொடுத்தா அது வாங்கிக்கலாம். எனக்கு ராஜா. ஏன்னா டெலிபோன் ராஜ் என்ன காப்பாற்றுவாங்க நம்பிக்கையில ராஜா சொல்லியிருக்கேன். அவர் தான் காப்பாத்தினார். இப்போ ஃபைனலுக்கு வந்திருக்கேன். ஓகே ராஜா, உங்களுக்கு 2 ஆப்ஷன். நீங்க ஜூனியர்னால ராணி, இந்த பொம்மை. எலிஃபென்ட் வேணா வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த 2த்துல ஏதாவது செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ராணி. ராணி ராணி அந்த பயம் இருக்குதா? ஓகே, இப்போ இந்த 2 பொம்மைக்குள்ள என்ன இருந்தாலும் அது எனக்கு தான். ஓகே, அப்புறம் அடம் பிடிக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. வட போச்சே, இது எனக்கு தான் லக் எங்கிட்ட வந்துச்சு. ஸோ இதோட ராஜா கிட்ட நிறைய இருக்குன்னு எதிர்பார்க்கலாமே. ஸோ ஒரு நம்பிக்கை தான், நம்பிக்கையோட இருக்கலாம். இது வேண்டாம்னு சொல்லிட்டீங்கல்ல, கொட்டி பார்த்துட்டாரு. பார்த்துட்டாரு எப்படி எப்படின்னு, அதுக்கு தான் ஸ்கீம் போயிட்டாரு. பரவாயில்ல, எனக்கு 18,000 வந்துச்சு. ஸோ இப்போ ராஜா ராணி கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். இப்போ அவர் தான் வயசுல சின்னவர். ஃபர்ஸ்ட் ராஜா பார்த்துடலாமா? வாங்க. ஜீ பூம்பா ஓபன். இந்த வயசுலவும் என்ன ஆட்டம் போடுறாரு பாருங்க. ராஜா ஒண்ணு அடிக்கடிக்கு காப்பாத்திட்டே வர்றாரு. என்ன ராஜு, என்ன காப்பாத்தணும்? நமக்கு எதுக்கு ஹேர் பத்தி போதும்ல, வந்துச்சுல. இப்ப இவருக்கு தான் ரொம்ப டென்ஷன். ராணி கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பாத்துடலாமா? வாங்க. ஓகே, ராணி கதவு தருங்க. லக்க 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 ராணி ஓபன். ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் ராஜா, அந்த காசு நம்ம கிட்ட வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு. ஏன்னா இன்னும் கேம் முடியல, இப்பதான் ஆரம்பிக்க போகுது. ரியல் கிக் நீங்க பார்க்க போறீங்க. இந்த ரவுண்ட்ல கிரீன் வந்தா லக், ரெட் வந்தா கிக். இப்போ முத்துக்காலை சார் கிட்ட இருக்கு 33,000 அண்ட் ராஜு கிட்ட இருக்கு 8,000. ஸோ ராஜுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்குறோம், லீஸ்டா இருக்கிறதுனால கடவுளை ப்ரே பண்ணிக்கோங்க. லாஸ்ட் சான்ஸ். உங்க லக் நல்லா இருக்கணும்னா இந்த ஸ்பின்னரை சுத்தி பாருங்க. கிரீன் வந்துச்சுன்னா லக் நல்லா இருக்கிற மாதிரி. அந்த 33,000 உங்ககிட்ட வந்து. இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். உங்க லக் நீங்க டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பின்னரை சுத்தி பாருங்க. கிரீன் வந்தாதான் உங்க காசு உங்ககிட்ட இருக்கும். ரெட் வந்தா இங்க போயிடும்.
பாத்தீங்களா லக்கு கிக்கு கொடுத்துச்சு சோ பரவாயில்ல போயிட்டு போறாரு தேர்ட் ரவுண்ட்ல மிஸ் ஆகாம உள்ள வந்துட்டீங்க ராஜுனால ஆமா, ஆமா. சோ விட்டு கொடுத்துருங்க சூப்பர் ராஜு ஃபர்ஸ்ட்ல இருந்து லக்கி நீங்க சூப்பரா விளையாடி இருக்கீங்க ஃபைனல் வின்னர் நீங்க தான் இந்த எபிசோட்க்கு 33,000 ஓட கங்க்ராட்ஸ் ஓகே உங்களுக்கு மட்டும் இல்லங்க உங்களுக்கு பர்சன்ட் கீழே வர கேள்விக்கு கரெக்டான பதில் மெசேஜ் பண்ணீங்கன்னா கேபி ஜுவல்லரி அண்ட் ஜெம் ஸ்ரீநகர் வழங்கும் 3000 கிஃப்ட் வச்ச உங்க சொந்தம் நமக்கு வந்துச்சுல ஜாலி தானே நானும் ஜாலியா என்ஜாய் பண்ணேன் நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா அடுத்த லக்க கிக்கால மறுபடியும் சந்திப்போம் அத வரைக்கும் ஸ்மைலிங் பை பை TCF இன் 144 மார்க் கைரிகள் வழங்கும் லக்கா கிக்கா பவர்ட் பை VK Trichology Hair Clinic